45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரி நாட்டின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்றது. இந்திய ஆண்கள் அணியில் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் விதித், பென்டலா ஹரிகிருஷ்ணா, ஸ்ரீநாத் நாராயணன் இருந்தனர். பெண்கள் அணியில் வந்திகா அகர்வால், திவ்யா தேஷ்முக், ஹரிகா, வைஷாலி, தானியா சச்தேவ் இருந்தனர். ஆண்கள் அணியிலும் பெண்கள் அணியிலும் டாப் லெவல் வீரர்கள் இடம்பெற்றதால் இந்தியா நிச்சயம் தங்கம் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 10 போட்டி தொடங்கியது முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வந்தது. இதுவரை ஆண்கள் பிரிவில் நடந்த 4 போட்டிகளில் இந்தியா 2 வெற்றி, 1 தோல்வி, 1 டிரா செய்திருந்தது. 19 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருந்தது. 17 புள்ளிகளுடன் சீனா 2ஆம் இடம் பிடித்தது. 16 புள்ளிகளுடன் ஸ்லோவேனியா 3வது இடத்தில் இருந்தது. இப்போது இறுதிப் போட்டியில் ஸ்லோவேனியாவை வீழ்த்தி இந்தியா தங்கம் வென்றது. தமிழக வீரர்கள் குகேஷ் மற்றும் அர்ஜுன் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற காரணமாக இருந்தனர். இதன் மூலம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் முறையாக தங்கம் வென்று வரலாறு படைத்தது. இதற்கு முன் 2022இல் சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வெண்கலம் வென்றிருந்தது. ஆண்கள் செஸ் அணியைப் போலவே இந்திய பெண்கள் அணியும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய பெண்கள் செஸ் அணி 17 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்தது. திவ்யா, வந்திகா மற்றும் ஹரிகா ஆகியோர் வெற்றி பெற்று தங்கம் வெல்ல உதவினர். செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் ஒரே நேரத்தில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது.